வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே டேட்டும் டைமும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட் 266ன்றது பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகுது இல்லை கேப் விட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னா முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகமாக ஓப்பன் ஆகிற சமயத்தில் நம்ம கண்ணில் பார்க்குற 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் நம்ம ஓப்பனிங்னு எடுத்துப்போம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா நேற்று 266 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இன்னும் பையிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக ட்ரேட் பண்ண வேணான்ற அட்வைஸும் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் ஒவ்வொரு சப்போர்ட் வரப்பும் பை பண்ணிவிட்டு கம்மியான ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுங்க. அதிகமான ப்ராஃபிட் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா கன்சாலிடேஷன் அப்படின்ற ஒரு ஃபேஸை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்றதுனால நேற்று மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். 266 பக்கமாக ஓப்பன் ஆனது அப்படின்றது இதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள் 17ஆம் தேதி, அதாவது அதுக்கு முன்னாடி நாள் 17ஆம் தேதி இதே இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 265.20 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணி கீழே விழுந்தது. அதுதான் அதுக்கு முன்னாடி நாள் டிசம்பர் 17ஆம் தேதி நடந்த சம்பவம். ஆனால் நேற்று நடந்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஓப்பன் ஆன நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போக முயற்சி பண்ணி அடுத்த ஜோனான 270.20 அப்படின்ற இடத்த தொட முயற்சி பண்ணியிருக்கு. முழுசாக முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அதால் முடியலை. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது நேச்சுரல் கேஸில் கன்சாலிடேஷன் அப்படின்ற ஃபேஸில். அதனால தான் உங்களை சொன்னோம் கம்மியான ப்ராஃபிட் வந்தோன்னே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க அப்படின்ட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் 265.20 தொட முயற்சி பண்ணி சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அதால் அது கீழே வர முடியாமல் 266.40 க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். ஆனால் நேற்று அதை இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த சார்ட்டை முழுசாக பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு முழுமையான கன்சாலிடேஷன் ட்ரெண்டில் இருந்துக்கிட்டே கன்சாலிடேட் ஆகுது அப்படின்றது இதுதான். பெரிய ப்ரைஸ் மூமெண்ட் இருக்காது. ஒரு இடத்த விட்டு அதே இடத்துக்கு போகும், மறுபடியும் அதே இடத்துல வந்து நிற்கும். ஆனால் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் கன்சாலிடேஷன் வித் ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை காட்டுறப்ப வச்சு பார்க்குறப்ப ஈக்குவலாக இருந்திருக்கு. புதிய லோ க்ரியேட் ஆகலை. ஏன்னா நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்சே மேலே தான், கம்ப்ளீட்டாக மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்சை விட்டு மேலே ட்ரேட் ஆகிருக்கு. டெய்லி கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் புதுசாக ஹை க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ப்ரைஸ் க்ளோசிங். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் அதோடைய ஓப்பனிங்க்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகம். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நேற்று மார்க்கெட் பையிங்கில் இருந்திருக்கு. ஆனால் நேற்று நடந்த மொத்த வியாபாரம் நியூட்ரலாக இருந்திருக்கு. அதுக்கு பேர் தான் கன்சாலிடேஷன் அப்படின்றது. இன்றைக்கி மார்க்கெட் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம தெரிய வேண்டிய விஷயம், இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் தெளிவான ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருந்த கன்சாலிடேஷன். இப்போ அந்த கன்சாலிடேஷனுக்கு முடிவு கொடுக்க வேண்டியது இன்றைக்கி வரப்போகிற நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட். அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 262 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஜோன் வரைக்கும் மட்டும் நீங்கள் பை பண்ணலாம். இதுக்கு கீழே வந்ததுன்னா விட்டுடுங்க. ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக தயவுசெய்து ட்ரேட் பண்ண வேண்டாம். என்றைக்குமே அது ட்ரேடிங் முறையில் கரெக்ட் கிடையாது. 262 வரைக்கும் நம்ம பையிங் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமானது. நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறப்ப 268 பக்கமாக மறுபடியும் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் காலமாக நம்ம என்ன இந்த வாரம்லாம் பார்த்துட்ருக்கோன்னா லோவில் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பனிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா பையிங் இன்னும் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். இன்றைக்கி இன்வென்ட்ரி போடுறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன் இந்த 262 எடுத்திருக்கோன்ற காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வாரம் ஃபுல்லாக இந்த 262 சப்போர்ட்டாக வச்சு பல தடவை மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதனால் பையிங் நடக்கணும் அப்படின்னா இந்த 262 வரைக்கும் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு கீழே வர ஆரம்பித்ததுன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுமையாக பார்த்துட்டு நம்ம தெளிவான முடிவை எடுக்கலாம். இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்
திருப்பியும் பையிங்க்கு போகணும்னு எதிர்பார்க்குறோம். அது டார்கெட்லாம் உங்களுக்கு தெரியும், 270.20, 272, 276 இதெல்லாம் கொஞ்ச நாளாக நேச்சுரல் கேஸ் ரீச் பண்ண ஹை. இந்த ஹையை மறுபடியும் பையிங்கு போகிறப்ப டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.